அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனையே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாது. இவங்களுக்கு நிகர் இவங்களா மட்டும்தாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மன குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது. பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. குடும்ப உறவுகள் வலுப்பட போகுது. காதல் விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எந்த வேலையையும் நிதானமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கும் திறமையை பெற்றவங்க. மற்றவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவாங்க. இவங்க லட்சியங்கள் பெரிதாக இருந்தாலும் சில நேரங்கள்ல தங்களுக்கு வரும்போது கவனக்குறைவாக இருப்பாங்க. பிறர் வேலையை கவனிப்பதால் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். டிசம்பர் மாதத்தில் உருவாகும் லட்சுமி நாராயண யோகத்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனத்தெம்பும் தெளிவும் கிடைக்கும். தெய்வம் உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருக்கு. நிதி, தொழில், தனிப்பட்ட வாழ்க்கையில எதிர்பாராத வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இது ராஜயோகம் என்பதால் நிதி நிலைமை வலுவாக இருக்கும். வேலை செய்யும் இடங்கள்ல அங்கீகாரம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதன் மற்றும் லட்சுமி நாராயண யோகத்தால் வீட்ல செல்வம் தங்கும். பணியிடங்கள்ல ஊதிய உயர்வு கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் சமாளிக்க முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். தொழில்ல அதிக லாபம் கிடைக்கும். நெருங்கிய உறவினர்கள் நிதி ரீதியாக உதவி செய்வாங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். காதல் திருமணங்கள் கைகூடும். வெளிநாட்டில் இருந்து நல்ல வேலை வாய்ப்புகள் வரும். தனியார் அல்லது அரசாங்க துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த முடிவும் தயங்காமல் எடுக்கலாம். தொழில் புதிய வாய்ப்புகள் வரும். பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் ஆனவர்களுக்கு இனிமையான உறவு உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். மற்றவர்கள் தயங்கும் விஷயங்களை தைரியமா செய்து முடிப்பீங்க. ஆளுமை திறன் அதிகரிக்கும். பேச்சின் வசீகரம் அதிகரிக்கும். திடீர் பணவரவு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக தீரும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். லட்சுமி நாராயண ராஜயோகத்தால் தலைவிதி மாறப்போகுது. கஷ்டங்கள் மறைய போகுது. திட்டமிட்ட வேலைகள் சரியாக செய்து முடிக்க வாய்ப்புகள் கிடைக்க போகுது. பணபலம், ஆள்பலம் கூடும். எதிரிகளின் தொல்லைகள் குறையும்.
குடும்ப பொறுப்புகள், அரசாங்க வேலை, அலுவலக வேலையில முன்னேற்றம் ஏற்படும். அரசு மரியாதை கிடைக்க வாய்ப்பிருக்கு. புதிய வாகனம் வாங்கலாம். நண்பர்கள், உறவினர்கள் உதவியா இருப்பாங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்கும். கடகம் ராசியில் குரு பகவான், மகரம் ராசியில் புதன் சுக்கிரன் இணைவதால் இந்த யோகம் உருவாகிறது. தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார். சனியின் பார்வையும் உள்ளது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியமும் சிறப்படையும். உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர், வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும். இரத்த அழுத்தம், டென்ஷன் குறையும். உலகளந்த பெருமாளை மனதார வழிபாடு செய்வது அதிர்ஷ்டமான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். வைகுண்ட ஏகாதசி அன்று ரங்கநாதரை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள். உபவாசம் இருப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு நல்லது. தனுசு ராசிக்கு பொது பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். தனிப்பட்ட ஜாதகம் சரியா இல்லாவிட்டாலும் இந்த யோகம் பலன் கொடுக்கும். நெருக்கடியான சூழ்நிலையில் கூட 1,00,000 ரூபாய் தேவைப்பட்டால் 50,000 ரூபாய் கிடைக்கும் வாய்ப்பு வரும். முன்ஜென்மம் கர்மாவும் குடும்பத்தாருடைய ஜாதகமும் சில நேரங்களில் வேலை செய்யும். எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. உங்களை நீங்க நம்புங்க. கண்டிப்பா நல்லது நடக்குங்கிறத நம்பிக்கை தெய்வத்திட்ட உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுது. வெளிச்சமான ஒரு பாதை இருக்கு. அங்க போனா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு உங்களை வழிகாட்டுறது மட்டும்தான் ஜோதிடர்களுடைய நோக்கம். இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு பின்னாடி கொஞ்சமா கிடைச்சிருக்கும். ஆனா இந்த யோக பலத்தால அதிக அளவுல நல்லதை பெற போறீங்க. உறவுகள் விஷயத்திலையும் சரி, பெரியவங்க விஷயத்திலையும் சரி ஏற்றம் உண்டு. மன கஷ்டம், பண விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீரப்போகுது. தடைபட்டுட்டே இருந்த விஷயங்கள், தடைகள் நீங்க போகுது. உறவு முறைகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமா நிவர்த்தியாக போகுது. உள்ளூர் ஆகட்டும், வெளியூர் ஆகட்டும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு பணவரவை கொடுக்கும். தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வியாபார மாற்றம், வேலையை மாத்தலாம் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா தாராளமா மாத்திக்கோங்க. யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். பழைய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. பழைய நண்பர்கள், உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க போகுது. ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை வச்சுக்கணும். சத்தான உணவு சரியான நேரத்துக்கு எடுத்துக்கங்க. நல்லா தூங்கணும், உடற்பயிற்சி பண்ணணும். குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாடு அனுகூலத்தை ஏற்படுத்தும். வியாழக்கிழமைகள்ல குரு வழிபாடு செய்யணும். மற்றவங்களுக்கு வழிகாட்ட அவசியம் கிடையாது. சுய அனுபவத்தை பாடமா வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற கூடியவங்களா நீங்க இருக்கீங்க. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பீங்க. உங்க வாழ்க்கைய ஒரு பாடமா எடுத்தா பல பேருடைய வாழ்க்கை சிறப்பா மாறிடும். லட்சுமி நாராயண யோகத்தால டிசம்பர் மாதத்துல இருந்து தனுசு ராசியுடைய எதிரிகள் எல்லாமே மறைய போறாங்க. எதிர்ப்புகள் நீங்கி எதிலுமே உற்சாகம் உண்டாக போகுது. மன மகிழ்ச்சி அதிகமாகுது. பணம் செலவு பண்றதெல்லாம் தயங்கவே மாட்டீங்க. நண்பருடைய சேர்க்கையும் அவனுடைய உதவியும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும். உதவியும் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சிகரமா மாறும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணுங்க. வீண் செலவு, விரய செலவு எல்லாமே மறைய போகுது. மற்றவனுடைய பிரச்சனைகள்ல நீங்க தலையிடக்கூடாது. பெண்கள் தாராளமா பணம் செலவு செய்வீங்க. தேவையானதை வாங்குவீங்க. மனசுல உற்சாகம் பிறக்கும். தேவையான உதவிகள் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிப்போ, கல்லூரி படிப்போ, இல்ல ஆராய்ச்சி படிப்போ எது வந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான கல்வியில நீங்க முன்னேற்றம் அடைவதற்கு உறுதுணையான உதவிகள் கிடைக்கும். இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமா? தாராளமா போலாம். குடும்பத்துல அமைதி சிறப்பா இருக்கும். கணவன் மனைவி கிட்ட அந்த மனஸ்தாபம் குறையும். தேவையானதெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு கையில பணம் தாராளமா இருக்கும். பெண்களுக்கு பொறுப்புகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. அதிகமான ஒப்பந்தங்களை கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. எவ்வளவு ஆவணங்கள்ல கையெழுத்து போடுற சூழ்நிலை வந்தாலும் கவனமா கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது. அதிக
அதிகாரத்துறையில இருக்கிறவங்க, அரசாங்க துறையில இருக்கிறவங்க, அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவீங்க. வீண் விவகாரங்களை விட்டு விலகி நில்லுங்க. கலைத்தளங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பண ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. பேச்சுக்கு மறுபேச்சு பேசவே மாட்டாங்க யாருமே உங்க குடும்பத்துல. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களா நீங்க சொன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இனி வரக்கூடிய காலத்துல குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை சிறப்பா இருக்கு. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் 1 2 இல்ல, அனைத்தும் ஆசைகளுமே இக்காலத்துல நிறைவேறும். லட்சுமியும் நாராயணரும் உடைய ஒட்டுமொத்த தேவைகளையுமே பூர்த்தி செய்து வைக்கிறாங்க. அதிக நட்பலன்களை பெற போறீங்க. பண சிக்கலா, கடன் பிரச்சனையா, நிதி ரீதியா பிரச்சனையா, உங்களை பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்களா, இல்ல உங்களை தேவையில்லாத கஷ்டப்படுறாங்களா, நெருக்கடி கொடுக்கறாங்களா, என்ன வேணா இருக்கட்டும், அவனெல்லாம் சைலண்ட் ஆயிடுவான். நீங்களே யோசிப்பீங்க, என்னடா அது இத்தனை நாளா நம்ம குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான், இன்னைக்கு மரியாதை கொடுக்கறான். தனுசு ராசி எந்த துறையில இருந்தாலும் சரி சாதிச்சு காட்டுவீங்க. துறைகளில் நீங்கள் தான் தலைவர். மார்க்கெட்டிங் துறை இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டுமில்ல, செழிப்பாகவும் இருக்க போகுது. பெருமாள் உங்க வாழ்க்கைக்கு பலவிதமான நன்மைகளை அள்ளித்தர போறார். அதனால வாரத்துல ஒரு முறையாவது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்குங்க. எல்லா விதங்களுமே தனுசு தங்கு தடை இல்லாம தடைகள் உடைத்து வெற்றி கொடிய நாட்டுவீங்க. வெற்றி வாகை சூட போறீங்க நீங்க. இது கொஞ்ச நாளைக்கு மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் இந்த யோகம் உங்களுக்கு அடித்தளத்தை அமைச்சு தந்திருக்கு. இந்த நேரங்காலத்தை கரெக்டா பயன்படுத்திட்டா தனுசுடைய இலக்கு சிறப்பா முடிஞ்சிரும். எக்காரணத்தை கொண்டு இந்த வாய்ப்பை தளர விட்டுறாதீங்க, பயன்படுத்த மறந்துடாதீங்க. மற்றவங்களுக்காக பாட வைக்காதீங்க, கொஞ்சம் உங்களுக்காக யோசிங்க. எல்லாமே உங்களுக்கு கைகூடி வந்திருக்கு. வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி தேவி வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தொடரும். வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணுங்க. அதன் காரணமா செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும். இந்த 3 தெய்வங்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வியாழக்கிழமைகள்ல உங்க குரு வழிபாடு, அது உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக வச்சிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதனால் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே, நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள். இந்த மாதம் பேச்சின் இனிமையால காரியம் கைகூட போகுது. சுப பலன்கள் ஏற்பட போகுது. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க.
தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரப்போறாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது. கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமா மாறப்போகுதுங்க. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க. தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில திருப்தி உண்டாகும். உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த மாதம் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராம தடுக்கலாம். சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். கட்டுப்படுத்துவது நன்மை தரும். திடீர் பணத்தேவை உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாம இருக்கிறது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படலாம். தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான அருமையான மாதமா இருக்க போகுதுங்க. புரட்டாசி மாதத்துல விஷ்ணு பகவானுடைய சக்தி அதிகமா இருக்கிறதுனால வைகுண்ட வாசல் திறக்கக்கூடிய காலத்துக்கு முன்னோட்டமா இது பார்க்கறதுனால சனி பகவானுடைய ஆட்சி காலம் அதிகமா இருக்கிறதுனால விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறதுனால சனி தோஷம் குறையுங்க. குரு பகவானுடைய ஆதிக்கமுடைய உங்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க. எல்லா தடைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க. அது எல்லாமே நீங்க சுலபமா கடந்து வர முடியுங்க. நிச்சயமா பண விஷயத்திலையும் சரி, கடன் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லதுங்க. அனுதினமும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே
சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.